வெல்கவே பிஎஸ்பி வெல்கவே ஜிந்தாபாத் 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 எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது இனி நடக்காது நடக்காது இனி நடக்காது எங்கள் ஓட்டில் காங்கிரஸ் ஆட்சி எங்கள் ஓட்டில் காங்கிரஸ் ஆட்சி நடக்காது இனி நடக்காது நடக்காது இனி நடக்காது எங்கள் ஓட்டில் பிஜேபி ஆட்சி எங்கள் ஓட்டில் பிஜேபி ஆட்சி நடக்காது இனி நடக்காது நடக்காது இனி நடக்காது நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் எங்கள் ஓட்டில் பகுஜன் ஆட்சி எங்கள் ஓட்டில் பகுஜன் ஆட்சி நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் எங்கள் ஓட்டில் மக்கள் ஆட்சி எங்கள் ஓட்டில் மக்கள் ஆட்சி நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் ஜிந்தாபாத் 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 சமாஜ் கட்சியின் சார்பாக நம்முடைய தேசிய தலைவருக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய ஏன் உலகத்திலேயே வீரத்தின் அடையாளமாக இருக்கிற பெகன்ஜி அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. வீரத்தின் அடையாளமாக சமத்துவ தலைவர் அவர்கள் செங்கோல் வழங்கி நம்முடைய பெகன்ஜிக்கு சிறப்பு செய்கிறார்கள். நம்மிடையே வருகை தந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ சதீஷ் சந்திர மிஸ்ரா அவர்களுக்கு நம்முடைய ஸ்ரீ சதீஷ் சந்திர மிஸ்ரா அவர்களுக்கு மாநில துணைத் தலைவர் மணிவண்ணன் அவர்களும் மாநில பொருளாளர் கல்யாண சுந்தரம் அவர்களும் மலர்கொத்து வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிற புதிய எழுச்சி ஸ்ரீ ஆகாஷ் ஆனந்த்ஜி அவர்களுக்கு டாக்டர் அப்சல்ஜி அவர்கள் மலர் கொத்து வழங்கி மரியாதை செய்கிறார்கள். இதோ இந்தியாவெங்கும் சுற்றி திளைத்திருக்கிற நம்முடைய பெகன்ஜி அவர்களை இன்முகப்படுத்த ஒரு இனிய பாடல் இதோ உங்களிடையே. ஓட்டு கேட்டுங்க ஓட்டுகளை போட்டு பாருங்க காலம் மாறும் பாருங்க கவலையெல்லாம் தீருங்க மாயாவதி சின்னம் தானுங்க பெகன்ஜி மாயாவதி சின்னம் தானுங்க இன்னாச்சுன்னா நல்லா சொல்லு இன்னாச்சுன்னா நல்லா சொல்லு இன்னாச்சுன்னா நல்லா சொல்லு யானை சின்னத்தை பார்த்து பாருங்க ஓட்டு கேட்டு தானுங்க ஓட்டுகளை போட்டு பாருங்க காலம் மாறு பாருங்க கவலையெல்லாம் தீருங்க மாயாவதி சின்னம் தானுங்க பெகன்ஜி மாயாவதி சின்னம் தானுங்க பிரதமர் என்று கூறு அக்கா மாயாவதி பிரதமர் என்று கூறு இனி தேசம் முழுவதும் ஒலி சொல்லு அக்கா மாயாவதி பிரதமராகணும் சொல்லு இந்த தேசத்தின் அடுத்த பிரதமர் தான் மாயாவதி அக்கா மாயாவதி இந்திய நாட்டுக்கு அடுத்த தலைமைதான் திரும்ப மங்கை மாயாவதி திரும்ப மங்கை மாயாவதி. மாநில தலைவர் கே எம் ஆம்ஸ்டங் அவர்களுக்கு ஜெய்பீம் வணக்கத்தை சொல்லிட்டு இப்போ நம்ம बहन பேச போறாரு. आदरणीय बहन जी से रिक्वेस्ट है कि हम लोगों को डायरेक्शन करने का कृपा करें. चुनावी जनसभा में इकट्ठा हुए बीएसपी के सभी छोटे बड़े पदाधिकारियों एवं कार्यकर्तागण,
आज आप लोग यहाँ के तमिलनाडु स्टेट में भी लोकसभा के लिए हो रहे आम चुनाव में अपनी पार्टी के उम्मीदवारों के समर्थन में मुझे सुनने के लिए यहाँ इकट्ठा हुए हैं। इसके लिए मैं आप सभी लोगों का हार्दिक दिल से आभार प्रकट करती हूँ। மக்களவை தேர்தலின் நிமித்தமாக நடைபெறவிருக்கும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு இங்கு கலந்து கொள்ள பெருந்திரளாய் வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். इसके साथ ही आज मेरे यहाँ आगमन पर खास तौर से हमारे नौजवानों ने, स्टूडेंट्स ने, जो परम पूज्य बाबा साहब डॉक्टर अंबेडकर के आदर सम्मान में और मेरे आदर सम्मान में भी जो उन्होंने अपना कार्यक्रम यहाँ पेश किया, अपना संगीत भी प्रस्तुत किया, डांस भी किया, आपका मनोरंजन भी किया, उनका भी मैं हार्दिक दिल से आभार प्रकट करती हूँ। இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், விசேஷமாக இளைஞர் பெருமக்களுக்கும், அதிலும் விசேஷமாக பாபா சாஹிப் அம்பேத்கரின் பெருமையை பேசியதோடு மட்டுமல்லாமல் எனது பெருமையையும் மேடையில் ஆடல் பாடலாக வழங்கி என்னை மகிழ்வித்த உங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். लेकिन अब मैं आप लोगों का ध्यान इस चुनाव में अपनी पार्टी को कामयाब बनाने के लिए कुछ ज़रूरी बातों की तरफ दिलाना चाहती हूँ। और इस संबंध में मैं आप लोगों को ये कहना चाहूँगी कि आज़ादी के बाद काफ़ी लंबे समय तक केंद्र में व देश के अधिकांश राज्यों में भी ज़्यादातर सत्ता यहाँ शुरू में कांग्रेस पार्टी व इसके बाद बीजेपी एवं अन्य और पार्टियों के हाथों में ही केंद्रित रही है। மிகவும் முக்கியமாக உங்களின் நினைவுகளையும் கவனத்தையும் சற்றே என் பக்கம் திருப்ப விரும்புகிறேன். 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் அதிக மாநிலங்களிலும் மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. தற்பொழுது பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது. किंतु यह खास ध्यान देने की बात यह है कि कांग्रेस पार्टी के केंद्र में व अधिकतर राज्यों में भी लंबे अरसे तक रहे शासनकाल में इनकी अधिकांश रही गलत नीतियों व गलत कार्य प्रणाली की वजह से ही फिर इस पार्टी को केंद्र व यहाँ आपके तमिलनाडु प्रदेश सहित अन्य और राज्यों में भी सत्ता से अलग होना पड़ा है, बाहर होना पड़ा है। ஆனால் மத்தியில் நீண்ட நெடும் காலமாக காங்கிரஸ் ஆட்சி செய்த போதும் அவர்கள் எடுத்த தவறான முடிவுகளாலும் தவறான நடவடிக்கைகளாலும் மத்திய அரசிலிருந்து மட்டுமல்ல ஆளும் பிற மாநிலங்களிலிருந்தும் வெளியேற வேண்டியதாகி போனது. தமிழகத்திலிருந்தும் அவர்கள் அந்நியமாகி போனார்கள். और अब वर्तमान में देश में लोकसभा के लिए हो रहे आम चुनाव में बीजेपी भी केंद्र में इनकी सरकार की शुरू से ही चली आ रही खासकर आरएसएसवादी, पूंजीवादी, संकीर्ण, सांप्रदायिक, द्वेषपूर्ण व जातिवादी गलत नीतियों व गलत कार्य प्रणाली की वजह से इस बार ये पार्टी भी सत्ता से जरूर बाहर चली जाएगी और इस बार चुनाव में इनकी कोई भी नाटकबाजी व जुमलेबाजी आदि काम में आने वाली नहीं है. நடைபெறவிருக்கும் தேர்தலிலும் ஆளும் பிஜேபி அரசின் ஆர்எஸ்எஸ் சார்பு, இந்துத்துவ சார்பு, ஜாதிவாதம், உயர்ஜாதி இந்துக்களுக்கான சப்போர்ட், அதை போன்ற காரியங்களினால் இனிவரும் தேர்தலில்
அவர்களது நாடகமாடும் அரசும் ஏமாற்றுகிற அரசும் ஆட்சியில் அமருவது திண்ணமில்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். और खासकर अब इनकी चौकीदारी की ये नई नाटकबाजी भी इनको नहीं बचा पाएगी, जिससे अब ये लोग इस चुनाव में ज़बरदस्ती देश व आम जन इससे जोड़कर इसको अपने राजनीतिक लाभ के लिए भुनाने में लगे हैं, जिससे इनको किसी भी कीमत पर किसी भी कीमत पर कामयाबी मिलने वाली नहीं है। चाहे इस चुनाव में इनके सभी छोटे बड़े चौकीदार भी मिलकर अपनी कितनी भी ताकत क्यों ना लगा लें। இப்பொழுது கூட அவர்களது காவலாளிகள் என சொல்லக்கூடிய சிறிய மற்றும் பெரிய ஆட்கள் எத்தகைய முயற்சி எடுத்தாலும் அவர்கள் இம்மி அளவு கூட வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். इसके साथ ही वर्तमान में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी ने यहाँ पिछले लोकसभा के हुए आम चुनाव में जो सन 2014 में लोकसभा के आम चुनाव हुए थे, तो उस आम चुनाव में देश में खासकर गरीबों, मजदूरों, बेरोजगारों, कर्मचारियों, युवाओं, महिलाओं, किसानों, व्यापारियों वे अन्य मेहनतकश लोगों के साथ साथ दलितों, आदिवासियों, पिछड़े वर्गों, मुस्लिम वे अन्य धार्मिक अल्पसंख्यक समाज के लोगों को भी जो इन्हें अच्छे दिन दिखाने के असंख्य प्रलोभन भरे चुनावी वायदे किए थे, तो उनका अभी तक भी इन्होंने जमीनी हकीकत में लगभग 1/4 हिस्सा भी कार्य पूरा नहीं किया है। கடந்த 2014வது தேர்தலில் போட்டியிட்டு வென்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து ஏழை எளியவர்களுக்கு எதிராகவும், தலித்துகளுக்கு எதிராகவும், ஆதிவாசிகளுக்கு எதிராகவும், முஸ்லிம்களுக்கு எதிராகவும் வெற்று வார்த்தைகளை மட்டுமே சொல்லி சென்றிருக்கிறார். அவர்களுக்கு எதிராக அவர்களது நிலங்கள் கிட்டத்தட்ட அதிகப்படியான நிலங்கள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. और अब अपनी इन कमियों व विफलताओं पर से देश की जनता का ध्यान बांटने के लिए खुद प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी ने इन चुनावों के घोषित होने के कुछ दिन पहले से ही देश में पिछले हुए लोकसभा आम चुनाव की तरह ही फिर से यहाँ किस्म किस्म के हथकंडे इस्तेमाल करके इन लोगों को गुमराह करने का भी पूरा प्रयास किया है. அவரது குறைகளை களைவதற்கு எண்ணி நடைபெறவிருக்கும் தேர்தலை காரணம் காட்டி அவரும் விதவிதமான பொய்களை சொல்லி மக்களின் மனங்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார். जिसके तहत ही अर्थात इन हथकंडों के तहत ही ये पूरे देश में ये चुनाव घोषित होने वाले दिन तक भी अपनी सरकार की जबरदस्ती की असंख्य हवाई घोषणाएं व खोखले शिलान्यास व अधकच्चे कार्यों का ही उद्घाटन आदि करने में ही ज़्यादातर लगे रहे हैं. और इन्होंने अपना ये अभियान पुलवामा में हुए आतंकी हमले वाले दिन तक भी बरकरार जारी रखा है, जिससे इनके राष्ट्रभक्त व देशभक्त होने का भी काफ़ी कुछ पर्दाफाश हुआ है. இந்த தேர்தல் அறிவிப்பு வந்தபோது கூட அத்தகைய நாடகங்களையே அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். புல்வாமா தாக்குதலின் போது கூட அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் தான் இருந்தார். இப்பொழுது மக்களை திசை திருப்புவதற்காக தேசபக்தி என்னும் பெரும் நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். और इतना ही नहीं बल्कि इनके जबरदस्ती के किए गए इन कार्यक्रमों के ऊपर प्रचार प्रसार व आयोजन आदि पर भी इन्होंने देश की जनता के कई हजार करोड़ रुपए सरकारी खजाने के भी खर्च कर दिए हैं, जबकि इस अपार धन को या देश के अति गरीब व अति बेसहारा लोगों के हितों में भी लगाया जा सकता था. இப்பொழுதும்
ஆடம்பர செலவுகளுக்காக அதிகம் செலவு செய்ததின் மூலம் தேசத்தின் கஜானா பெரும்பாலும் காலியாகி இருக்கிறது. அதை ஏழைகளின் நலனுக்காகவும் வேலைவாய்ப்பில்லாத இளைஞர்களின் நலனுக்காகவும் கூட பயன்படுத்தி இருக்கக்கூடும். इसके साथ ही यहाँ मैं ये भी कहना चाहूँगी, यदि इन कार्यों के मामले में इनकी पार्टी व सरकार तथा खुद प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी भी वास्तव में सही ईमानदार व गंभीर होते तो फिर अब इन्होंने चुनाव के नज़दीक जो भी यहाँ ज़बरदस्ती के शिलान्यास व घोषणाएं आदि की हैं तो इनको ये सभी कार्य यहाँ चुनाव घोषित होने से बहुत पहले ही काफ़ी हद तक पूरे कर लेने चाहिए थे, किंतु ऐसा इन्होंने नहीं किया, बल्कि इसके स्थान पर इनका ज़्यादातर समय व ताकत भी या इनके खास चहेते व बड़े बड़े पूंजीपतियों व धन्ना सेठों को ही और भी ज़्यादा माला माल व धनवान आदि बनाने में ही लगा रहा है। इसके साथ साथ इन्हें हर स्तर पर बचाने के लिए इनकी पूरी चौकीदारी करने पर ही लगा रहा है। தற்பொழுதும் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு அவர் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொல்லி இருக்கிற எல்லா திட்டங்களையும் இதற்கு முன்பதாகவே அவர் நிறைவேற்றியிருக்கக்கூடும், நிறைவேற்றியிருக்க முடியும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் ஏழைகள் மேலும் ஏழைகளாகவும் பணக்காரர்கள் மீண்டும் பணக்காரர்கள் ஆகுவதற்குமான காரியங்களையே அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அத்தகைய பெரும் பணக்காரர்களின் காவலாளியாகத்தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார். इसके साथ ही प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी की सरकार ने ये चुनाव घोषित होने से पहले देश की जनता को व विभिन्न क्षेत्रों में लगे लोगों को भी लुभाने के लिए अपनी सरकार के आखिरी व अंतरिम बजट में जो भी इन्हें सौगातें दी हैं तो ये ज़्यादातर इनकी केवल अपने राजनीतिक लाभ के लिए दी गई नामचार की खोखली चुनावी सौगातें हैं, इसके सिवाय कुछ भी नहीं है। இப்பொழுதும் கூட அவர் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கொடுக்கும் வாக்குறுதிகள் வாக்காளர் பெருமக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இருக்குமே ஒழிய வேறு விதத்தில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். जबकि यहाँ देश के किसान तो इस सरकार में शुरू से ही अपनी विभिन्न समस्याओं को लेकर काफ़ी ज़्यादा दुखी रहे हैं और अभी भी हैं। அது மட்டுமல்லாது அவரது தனிப்பட்ட அவரது கட்சி சார்ந்த பிரச்சனைகளை குறித்து மட்டும்தான் அவர் அதிகம் கவலை கொள்ளுகிறவராயிருக்கிறார். इसी प्रकार केंद्र की वर्तमान भाजपा सरकार में भी पूर्व की कांग्रेसी सरकार की तरह ही देश के खासकर यहाँ दलितों, आदिवासियों, पिछड़े वर्गों, मुस्लिम व अन्य धार्मिक अल्पसंख्यक समाज के लोगों का भी कोई खास विकास व उत्थान आदि होने वाला नहीं है, बशर्ते जब तक यहाँ इनकी व अन्य विरोधी पार्टियों के भी इन वर्गों के प्रति अभी भी चली आ रही इनकी जातिवादी, हीन, संकीर्ण व सांप्रदायिक सोच पूरे तौर से बदल नहीं जाती है, जिसके कारण ही पूरे देश में अभी भी यहाँ दलितों, आदिवासियों व अन्य पिछड़े वर्गों का सरकारी नौकरियों में आरक्षण का कोटा अधूरा पड़ा है। நடந்து கொண்டிருக்கிற பிஜேபி ஆட்சியிலும் நடந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் தலித்துகளுக்கும் ஆதிவாசிகளுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மைனாரிட்டி என சொல்லப்படுகிறவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான ஆட்சியாகத்தான் இருந்திருக்கிறது. அவர்களுக்கு தர வேண்டிய ரிசர்வேஷனில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் அவர்கள் தரவில்லை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். इनका पदोन्नति में आरक्षण तो अभी भी यहाँ प्रभावहीन ही बना हुआ है। இப்பொழுது கூட அவர்களது தேர்தல் அறிக்கையில் ரிசர்வேஷனை குறித்து எந்த முன்னெடுப்பும் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். इसके साथ ही केंद्र व राज्यों में भी पहले कांग्रेस की सरकार में और अब बीजेपी की सरकार में भी इन सभी वर्गों को अर्थात SC, ST और OBC वर्गों को प्राइवेट सेक्टर में आरक्षण दिए जाने की व्यवस्था किए बिना ही इनकी सरकारों के भी ज़्यादातर सरकारी कार्य
प्राइवेट सेक्टर के जरिए ही इनके बड़े बड़े पूंजीपतियों व धन्ना सेठों को ही दिए जा रहे हैं, जिसके कारण अब इनको आरक्षण का बहुत कम ही लाभ मिल पा रहा है। மத்திய மாநில அரசுகளில் ஆளும் பிஜேபி கட்சியாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எஸ்சி எஸ்டி ஓபிசிகளுக்கான பிரைவேட் செக்டாரில் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை குறித்து எதுவும் பேசவில்லை. அது மட்டுமல்லாது பெரும் பணக்காரர்களின் கையில் இதனை தனியார் மயமாக்கி கொடுப்பதன் மூலமாக எதிர்வரும் காலங்களில் இடஒதுக்கீடு இல்லாமல் போகுமோ என்கிற பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. इसके अलावा इन्हें जुर्म जाति से निजात दिलाने के लिए बने नियम व कानूनों को भी अब इन सरकारों में भी अधिकतर प्रभावहीन ही बना दिया गया है, जिसके कारण अभी भी इनका हर स्तर पर आए दिन शोषण व उत्पीड़न आदि होना बंद नहीं हुआ है. அது மட்டுமல்லாது அவர்கள் ஆளும் மாநிலங்களில் அவர்களின் வசதிக்கேற்ப சட்டத்தை வளைத்து கொள்ளக்கூட தன்மையும் இப்பொழுது அதிகமாகியுள்ளது. इन वर्गों के साथ साथ मुस्लिम व अन्य धार्मिक अल्पसंख्यक समाज के लोगों की भी हालत हमें कोई खास अच्छी नज़र नहीं आती है, जिसका काफ़ी कुछ खुलासा सच्चर कमेटी की रिपोर्ट में भी किया गया है. और वर्तमान में केंद्र व अधिकांश राज्यों में भी बीजेपी व आरएसएस की सरकारों के चलते हुए अब इनका विकास व उत्थान होना भी लगभग बंदशाई हो गया है. और इन पर हर स्तर पर आए दिन हो रही जुल्म जाति भी यहाँ काफ़ी ज़्यादा चरम सीमा पर पहुँच चुकी है. ஆளும் இந்த ஆட்சி காலத்தில் முஸ்லீம் மதத்தை போன்றே எண்ணிய சிறுபான்மையினருக்கு எதிரான இடஒதுக்கீடும் பிஜேபி அரசினாலும் பிஜேபியை ஆட்டுவிக்கும் ஆர்எஸ்எஸ்னாலும் மிகவும் பாதிப்படைந்துள்ளது, பின்னடைவடைந்துள்ளது. மீண்டும் அது புத்தெழுச்சி பெறுமா என்பது சந்தேகத்திற்குரியதாகத்தான் இருக்கிறது. इतना ही नहीं बल्कि अभी हाल ही में केंद्र सरकार द्वारा चुनाव के नज़दीक देश में अपर कास्ट समाज में से गरीब लोगों को 10% आरक्षण देने से भी इनका पूर्ण रूप से विकास होने वाला नहीं है, बल्कि इसके लिए इनको अन्य और क्षेत्रों में भी जरूरी कदम उठाने होंगे, ठोस कदम उठाने होंगे. தேர்தல் அறிவிப்புக்கு சற்று முன்னதாக உயர் ஜாதி இந்துக்களுக்கும் 10% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது. அது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டுதான். இவ்வாறு அவர்கள் யோசிப்பதை விடுத்து இன்னும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஏதும் செய்வார்களேயானால் நன்றாயிருக்கும். इसके साथ ही इनकी केंद्र की सरकार ने पूरे देश में खासकर नोटबंदी व जीएसटी को जिस प्रकार से बिना पूरी तैयारी के ही इसे बहुत जल्दबाजी में लागू किया है, तो उससे अब यहाँ पूरे देश में गरीबी एवं बेरोजगारी और भी ज़्यादा बढ़ी है. और साथ ही इससे छोटे एवं मध्यम वर्गीय व्यापारी वर्ग भी अभी भी यहाँ काफ़ी ज़्यादा दुखी हैं. देश की अर्थव्यवस्था पर भी इसका लगातार काफ़ी बुरा प्रभाव पड़ा है. அது மட்டுமல்லாது சரியான முன்னேற்பாடு இல்லாமல் இவர்கள் செய்த பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி போன்ற நடவடிக்கைகளினால் சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகள் மேலும் மேலும் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதனால் நாட்டின் வளர்ச்சி மிகவும் பின்னடைந்துள்ளது. भ्रष्टाचार भी हर स्तर पर इस सरकार में काफ़ी ज़्यादा बढ़ा है, जिससे यहाँ रक्षा सौदे तक भी अछूते नहीं रहे हैं. और ख़ासकर कांग्रेसी सरकार में बोफोर्स का मामला और अब बीजेपी की वर्तमान सरकार में राफेल का मामला भी इस बात का खास सबूत है. ஊழல் தலைவிரித்தாடுகிறது என்பதற்கு ஊழலின் எல்லை பாதுகாப்பு அமைச்சகம் வரை பாய்ந்திருக்கிறது சாட்சியாக உள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் போஃபர்ஸ் ஊழலும் இப்பொழுது நடைபெறுகிற பிஜேபியின் ஆட்சியில் ராஃபேல் ஊழலுமே அதற்கு சாட்சி. इसके अलावा केंद्र की वर्तमान भाजपा सरकार में भी अपने देश की सीमाएं अभी भी पूरे तौर से सुरक्षित नहीं हैं, जिसकी वजह से यहाँ आए दिन आतंकी हमले होते रहते हैं
जिसमें अभी तक यहाँ काफ़ी ज़्यादा जानी माली नुकसान भी हो चुका है। அது மட்டுமல்லாது நாட்டின் எல்லை புறங்களும் மிகுந்த பதட்ட சூழ்நிலையிலேயே காணப்படுகின்றன. அதற்கான சரியான முடிவை இரண்டு அரசுகளுமே எடுக்கவில்லை. அங்கிருக்கும் பொதுஜனங்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். और इतना ही नहीं बल्कि इन्होंने केंद्र में पूर्व में रही कांग्रेसी सरकार की तरह ही अपने राजनीतिक लाभ के लिए अपनी सरकार की खासकर सीबीआई, ईडी व आईटी आदि का भी अपनी विपक्षी पार्टियों के प्रभावशाली नेताओं को जबरन फर्जी व गलत मामलों में फंसा के उन्हें कमज़ोर करने के लिए ही इनका काफ़ी ज़्यादा दुरुपयोग भी किया है, जो अभी भी लगातार जारी है। அது மட்டுமல்லாது காங்கிரஸ் ஆட்சியை போன்றே ஆளும் பிஜேபி அரசும் சிபிஐயையும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் தனது கைகளுக்குள்ளாக்கி அவர்களுக்கு எதிராக இயங்குகிறவர்களின் மீது அதை தவறாக துருபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். अब मेरा यही कहना है कि आज़ादी के बाद से लेकर अब तक केंद्र में कांग्रेस, बीजेपी व अन्य और पार्टियों की जो भी यहाँ सरकारें बनी हैं तो वे देश व आम जनहित के मामलों में ज़्यादातर विफल ही साबित हुई हैं, जिन्हें पूरे देश की जनता एक बार नहीं बल्कि कई कई बार आजमा चुकी है और अब इन्हें और ज़्यादा आजमाने की ज़रूरत नहीं है। इसलिए अब इस चुनाव में यह इनको किसी भी कीमत पर कामयाब नहीं होने देना है। சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவரை ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியிலும் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி ஆட்சியிலும் தலித்துகளுக்கு எதிரான ஆட்சியாகவே அது நடந்து வந்திருக்கிறது. நாமும் பொறுத்து கொண்டிருந்திருக்கிறோம். இனிமேலும் பொறுப்பதற்கு நாம் தயாரா இல்லை. அதற்கு நல்வாய்ப்பாக இந்த தேர்தல் நம் முன்னே हालांकि सत्ता प्राप्त करने के लिए यहाँ सभी विरोधी पार्टियाँ किस्म किस्म के साम दाम दंड भेद आदि हथकंडे इस्तेमाल करने की भी पूरी कोशिश करेंगी, जिनसे आप लोगों को इस चुनाव में भी हर मामले में व हर स्तर पर काफ़ी ज़्यादा सावधान रहना है। எப்படியேனும் வெற்றி பெற வேண்டும், என்ன விலை கொடுத்தும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு எதிரே இருப்பவர்கள், நமக்கு எதிரியாய் இருப்பவர்கள் சாம பேத தான தண்ட என்னும் எந்த முறையையும் அவர்கள் கையில் எடுக்க தயாராக இருப்பார்கள். நாம் தான் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். और इस मामले में आप लोगों को ये मालूम है कि चुनाव के दौरान यहाँ विरोधी पार्टियाँ अपने अपने पक्ष में हवा बनाने के लिए खासकर मीडिया व ओपिनियन पोल एवं सर्वे आदि का भी जो बड़े पैमाने पर इस्तेमाल करती हैं, तो उनसे भी आप लोगों को बिल्कुल भी गुमराह नहीं होना है। அது மட்டுமல்ல, ஆளும் அரசும் ஆண்ட அரசும் தன் கையில் கொண்டுள்ள மீடியாக்களை கொண்டும் ஒப்பீனியன் போல் என்பதை கொண்டும் சர்வே என்கிற ஒரு விஷயங்களை கொண்டும் உங்களது மனதை சற்றே குழப்பும்படியாக செய்வார்கள். அதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். इसके अलावा आप लोगों को विरोधी पार्टियों के विभिन्न रूपों में जारी किए गए उनके हवाई व प्रलोभन भरे चुनावी घोषणा पत्रों के बहकावे में भी कतई नहीं आना है, जिन्हें ये पार्टियां चुनाव खत्म होने के बाद ज़्यादातर दरकिनारी कर देती हैं और अब जिन पर से देश की जनता का अधिकांश विश्वास ही उड़ता चला जा रहा है, जिसकी खास वजह से ही हमारी पार्टी यहाँ दूसरी पार्टियों की तरह किसी भी चुनाव में अपना कोई भी चुनावी घोषणा पत्र आदि जारी नहीं करती है और वैसे भी हमारी पार्टी कहने में बहुत कम और कार्य करके दिखाने में ही ज़्यादा विश्वास रखती है। நமது எதிரி கட்சிக்காரர்கள் இது மட்டுமல்லாமல் அநேக வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால் வாயில் வடை சுட தயாராக இருப்பார்கள். அதை கொண்டும் நீங்கள் ஏமாந்து போகவிடக்கூடாது. தேர்தல் காலமாக இருப்பதினால் மட்டும் அவர்கள் விதவிதமான பொய்களை வண்ணமாக உங்கள் முன்னே அவிழ்த்துவிட தயாராக இருப்பார்கள். நமது பார்ட்டி அதனாலேயே தேர்தல் அறிக்கை என எதையும்
தருவது இல்லை. நாம் சொல்வதில் குறைவாகவும் செய்வதில் அதிகமாகவும் கவனம் செலுத்துகிறவர்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். और इस संदर्भ में मैं खासकर बीजेपी व कांग्रेस पार्टी के बारे में ये कहना चाहूँगी कि बीजेपी ने देश में पिछले लोकसभा के हुए आम चुनाव में अपने जारी किए गए चुनावी घोषणा पत्र में या केंद्र में अपनी सरकार बनने पर देश की जनता को जो अच्छे दिन दिखाने के असंख्य प्रलोभन भरे चुनावी वायदे किए थे, तो इनके अब ये अधिकांश चुनावी वायदे केंद्र में पूर्व की रही कांग्रेसी सरकार की तरह ही या खोखले साबित हुए हैं. இதுவரை ஆண்ட காங்கிரஸ் கட்சியினர் தேர்தலை குறித்து தேர்தல் வாக்குறுதிகளாக ஏமாற்றம் நிறைந்த எத்தனை விஷயங்களை உங்கள் முன் சொன்னார்களோ அதை போலதான் இப்பொழுது இருக்கும் பிஜேபி அரசும் கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதிகளாக சொன்னவைகள் அப்படியே ஏமாற்றம் நிறைந்தவர்களாகவும் அடைய முடியாதவையுமாக மட்டுமே இருக்கின்றன. और इस मामले में इनका विशेषकर देश के हर गरीब व्यक्ति को 15 से 20 लाख रुपए के हिसाब से देने का ये वायदा भी अब यहाँ पूरी तरह से गरीबों के लिए एक मजाक सा ही बनकर रह गया है. அவ்வாறு அவர்கள் சொன்ன ஒரு வாக்குறுதிதான் ஒவ்வொரு ஏழை மகன்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் 15 to 20 லட்சம் வரை அவர்கள் தந்து விடுவேன் என்று சொன்னார்கள். அது பொய்யாய் போனதிலிருந்தே அவர்களது வாக்குறுதியின் தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். इसके साथ ही इस पार्टी का सबका साथ व सबका विकास की कही गई ये बात भी अब केवल यहाँ एक जुमलेबाजी ही बनकर रह गई है. அதை போலவேதான் அவர்கள் சொன்ன சப்கா சாத் சப்கா விகாஸ், அதாவது அனைவரோடும் நாங்கள் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற அந்த வாக்குறுதியும் பொய்யாய் போயிருக்கிறது. और इतना ही नहीं बल्कि अभी चुनाव में इसी प्रकार के प्रलोभन भरे चुनावी वायदे कांग्रेस पार्टी भी कर रही है, जिनको भी इस मामले में पूर्व में या आपके स्टेट सहित पूरे देश की जनता काफ़ी वर्षों तक आजमा चुकी है, जिसकी खास वजह से ही अब ये कांग्रेस पार्टी केंद्र के साथ साथ काफ़ी राज्यों की भी सत्ता से बाहर हो चुकी है. அவர்களுக்கு சற்றும் குறைந்தவர்கள் என நிரூபிக்கும் வகையில் இப்பொழுது காங்கிரசும் பொய்யான பல வாக்குறுதிகளை தந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேறுமா என்பது சந்தேகம்தான். அவர்கள் ஆளும் மாநிலங்களில் அதை நிறைவேற்றுவார்களா என்பதும் சந்தேகமாத்தான் இருக்கிறது. और अब फिर से इस चुनाव में खासकर कांग्रेस पार्टी ने देश के अति गरीबों के वोटों को लुभाने के लिए इनको हर महीने 6,000 रुपये के हिसाब से देने की जो ये बात कही है, तो इससे भी इनकी गरीबी को दूर करने का कोई स्थायी हल निकलने वाला नहीं है. और वैसे भी केंद्र व राज्यों में हर 5 वर्ष में या ज़्यादातर सत्ता परिवर्तन ही होते रहते हैं, जिसे खास ध्यान में रखकर ही हमारा इस संदर्भ में ये कहना है कि यदि केंद्र में हमें सरकार बनाने का मौका मिलता है, तो फिर हमारी सरकार या देश के अति गरीब परिवारों को हर महीने 6,000 रुपये देने की बजाय बल्कि इसके स्थान पर उन्हें सरकारी व गैर सरकारी क्षेत्रों में स्थायी रोजगार देने की ही पूरी व्यवस्था करेगी. காங்கிரஸ் அரசும் மத்தியில் வருமேயானால் ஏழை எளிய மக்களின் ஓட்டுக்களை ஏமாற்றி பெறுவதற்காக மாதம் ரூபாய் 6,000 தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பதிலாக நமது அரசு மத்தியிலே அமையுமானால் அவர்களுக்கு மாதம் ரூபாய் 6,000 அல்ல, மத்திய அரசு வேலையோ அரசு வேலைகளோ அரசு சார்ந்த துறைகளிலோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்பதை இப்பொழுது உங்களுக்கு முன்னே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். और वैसे भी बीएसपी की सोच व नीति के मुताबिक ये जटिल समस्या, गरीबी को दूर करने की ये जटिल समस्या यहाँ हर हाथ को काम देने से ही दूर हो सकती है. इसलिए बीजेपी की तरह कांग्रेस पार्टी के भी इस प्रलोभन भरे चुनावी वायदे के बहकावे में या अति गरीब लोगों को कतई भी नहीं आना है.
ஏழ்மை என்பது அவர்களுக்கு மாதம் மாதம் பணம் தருவதால் போய்விடாது. இந்த பெரும் பிரச்சனை அவர்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதால் மட்டுமே மாறும் என்பதை நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். எனவே எனதருமை ஜனமே, இந்த வேளையிலும் இந்த தேர்தல் நாளிலும் பிஜேபி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் உங்களுக்கு ஏமாற்றுவதற்காக சொல்லுகிற வாக்குறுதிகளை நீங்கள் நம்ப வேண்டாம். इन्हीं जरूरी बातों के साथ ही अब मेरा यही कहना है, आप लोगों को अपने खुद के व अपने स्टेट के तथा पूरे कंट्री के भी हित में अपने वोटों को इन सभी विरोधी पार्टियों को न देकर केवल यहाँ अपनी एकमात्र हितैषी पार्टी बहुजन समाज पार्टी को ही देना है, जो फिर ये पार्टी केंद्र में अपनी सरकार बनने पर यहाँ पूरे देश में अपनी पार्टी की सर्वजन हिताय व सर्वजन सुखाय की नीतियों पर आधारित ही सरकार चलाएगी. அதனால் வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் இவ்வாறு பொய்யான வாக்குறுதிகளை தருகிற விரோதி கட்சிகளுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தராமல் உங்களின் சின்னமான யானை சின்னத்தில் வாக்களித்து பிஎஸ்பியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து மத்தியில் அரசு அமைக்க செய்வோமே, ஆனால் இந்த அரசு உங்களுக்கு நன்மை செய்கிற உங்களின் அரசாக அமையும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். और इसके साथ ही मैं आप लोगों को ये भी बताना चाहती हूँ, जब केंद्र में हमें सरकार बनाने का मौका मिलेगा तो हमारी पार्टी की सरकार पूरे देश में विशेष अभियान चलाकर समयबद्ध, तो पूरे देश में विशेष अभियान चलाकर समयबद्ध तो देश के SC ST OBC वर्गों का सरकारी नौकरियों में जो आरक्षण का कोटा पूरा नहीं हुआ है उसे जल्दी से जल्दी पूरा कराएगी और पदोन्नति में आरक्षण को भी प्रभावशील बनाएगी. और इसके अलावा जो प्राइवेट सेक्टर में इन वर्गों के लोगों को रिजर्वेशन की व्यवस्था नहीं है, तो इसके लिए भी हमारी पार्टी की सरकार सेंटर में तो रिजर्वेशन की व्यवस्था करेगी. எனதருமை ஜனமே, உங்களின் பொன்னான வாக்குகளை பெற்று மத்தியிலே பிஎஸ்பி அரசு அமையுமேயானால் விசேஷமாக தனிப்பட்ட முறையில் பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்ளுவோம். இதுவரை SC ST இடஒதுக்கீட்டில் நிரப்பப்படாத எல்லா வாய்ப்புகளும் எல்லா இடஒதுக்கீடுகளும் நிரப்பப்படும் என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, ப்ரமோஷனில் SC STக்கள் பாதிக்கப்பட்டு அங்கு இடஒதுக்கீடு சரியாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது, அதனையும் நிறைவேற்றி தருவோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் தனியார் துறைகளிலும் SC STக்களுக்கான இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதையும் இந்த வேளையில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். इसके साथ ही केंद्र से जुड़ी आपके तमिलनाडु स्टेट की जो भी यहाँ स्थानीय समस्याएं होंगी तो उन्हें भी फिर जरूर दूर कर दिया जाएगा. அது மட்டுமல்ல, மத்திய அரசோடு கூட தமிழக அரசு கொண்டிருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்பதையும் அறுதியிட்டு உறுதியாக உங்கள் முன்னே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். इसके अलावा देश व जनहित के कार्यों को करने के साथ साथ समाज में खासकर कमजोर एवं उपेक्षित वर्गों के हितों का हर मामले में विशेष ध्यान रखा जाएगा. और तभी ही फिर यहाँ हमारे महान संतों, गुरुओं व महापुरुषों में भी खासकर महात्मा ज्योतिराव फुले, श्री छत्रपति शाहू जी महाराज, श्री नारायण गुरु, पेरियार जी, बाबा साहब डॉक्टर भीमराव अंबेडकर एवं मान्यवर श्री कांशीराम जी आदि का भी अधूरा रहा सपना जरूर साकार हो सकता है, जिसके लिए अब आप लोगों को इस चुनाव में यह अपनी पार्टी के सभी लोकसभा के उम्मीदवारों को जरूर कामयाब बनाना है. அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்வதோடு மட்டுமல்லாமல் நமது முன்னோர்களான ஜோதிராவ் பூலே, சாகு மகாராஜ், நாராயண குரு, பெரியார் மற்றும் பாபா சாஹிப் அம்பேத்கரின் வழியில் இந்த அரசு நடக்கும் என்பதையும் அவர்களுக்கு ஏழை எளிய மக்களின் பங்காளனாக நாங்கள் இருப்போம் என்பதையும் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். इस उम्मीद के साथ ही अब मैं आप लोगों से यही अनुरोध करती हूँ
कि चुनाव में यहाँ आपके तमिलनाडु स्टेट में जिन लोगों को भी हमारी पार्टी ने लोकसभा का प्रत्याशी बनाया है तो उन्हें अब आप लोगों को रात दिन मेहनत करके भारी वोटों के अंतर से जरूर जिताना है। அது மட்டுமல்ல, இந்த வாக்குறுதிகளை நீங்கள் கையில் எடுப்பதோடு மட்டுமல்லாமல் இங்கு நமது பிஎஸ்பியின் வேட்பாளர்களாக உங்கள் முன் நிற்கும் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் கண் துஞ்சாமல் அவர்களை வாக்குகள் சேகரித்து வெற்றி பெறச் செய்து நாடாளுமன்றத்திற்கு பாராளுமன்றத்திற்கு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதையும் நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். हमारे तमिलनाडु स्टेट में बीएसपी ने जिन लोगों को भी लोकसभा का कैंडिडेट बनाया है वो इधर सामने मंच पर मौजूद हैं। मेरी आप लोगों से ये पुरजोर अपील है कि बहुजन समाज पार्टी के इन सभी प्रत्याशियों को बीएसपी का जो चुनाव चिन्ह हाथी है, हाथी चुनाव चिन्ह के सामने वाले बटन को दबाकर इनको भारी वोटों के अंतर से जरूर कामयाब बनाना है, जिताना है। எனதருமை மக்களே, இதோ மேடையில் வீற்றிருக்கும் இவர்கள்தான் பிஎஸ்பியின் வேட்பாளர்களாக களம் காண இருக்கிறார்கள். நீங்கள் தேர்தல் வாக்குகளை செல்லும் பொழுது நமது அம்பேத்கரின் சின்னமான வெற்றி சின்னமான யானை சின்னத்திற்கு அருகில் இருக்கும் பொத்தானை அழுத்துவதன் மூலம் உங்கள் வாக்குகளை இட்டு இவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாயும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். आप लोगों को ये मालूम है कि हमारी पार्टी बड़े बड़े पूंजीपतियों और धन्ना सेठों की नहीं है, गरीब और मजलूमों की पार्टी है। और हमारी पार्टी मेंबरशिप के जरिए या और डोनेशन के जरिए ही अपने जो वर्कर हैं उनके डोनेशन के जरिए ही अपनी पार्टी के ऑर्गेनाइजेशन को चलाती है और चुनाव भी लड़ाती है। और आप लोगों को मालूम है कि यहाँ तमिलनाडु स्टेट में हमने जिनको चुनाव के मैदान में उतारा है ये कोई बड़े बड़े धन्ना सेठ नहीं हैं, कोई अमीर लोग नहीं हैं, बल्कि हमारी पार्टी के ही आम कार्यकर्ता हैं। इसलिए मेरी आप लोगों से अपील है, हमारी पार्टी के जो वर्कर हैं पदाधिकारी उनसे अपील है कि आप थोड़ा थोड़ा धन इकट्ठा करके हमारे जो कैंडिडेट्स हैं आप इनको आर्थिक भी मदद करें और इनको आप लोग जरूर कामयाब बनाएं। அது மட்டுமல்ல, நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கின்றீர்கள், நமது பார்ட்டி பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் போன்றோர் நிறைந்த பார்ட்டி அல்ல. இங்கே வேட்பாளர்களாக களம் காண மேடையிலே வீற்றிருப்போர் ஒவ்வொருவரும் உங்களை போன்ற என்னை போன்ற மிக சாதாரணமான தொழிலாளர் ஏழை எளிய வர்க்கத்தை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே நீங்கள் பொன்னான வாக்குகளை இட்டு அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வதோடு மட்டுமல்லாமல் உங்களால் முடிந்த பொருளுதவிகளை செய்து பொருளாதார ரீதியாகவும் அவர்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும், அவர்களது கரங்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்றும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். अब मैं अपनी बात समाप्त करूं, लेकिन इससे पहले मैं फिर से हमारी पार्टी के जो उम्मीदवार हैं या मंच पर मौजूद हैं तो मैं आप लोगों से अपील करती हूं कि आप लोग इनको तन मन धन से तो इनकी पूरी मदद करें और वोट वाले दिन बीएसपी का जो चुनाव चिन्ह हाथी है, हाथी चुनाव चिन्ह के सामने वाले बटन को दबाकर इनको कामयाब बनाएं। इस खास अपील के साथ ही अब मैं अपनी बात यही समाप्त करते हुए आप लोगों से रजा लेती हूँ। जय भीम, जय भारत। நான் எனது உரையை நிறைவு செய்ய இருக்கிறேன். ஆனாலும் அதற்கு முன்பதாக இதோ மேடையிலே இருக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாக்குகளை தருவதோடு மட்டுமல்ல, உங்கள் உடல் பொருளாலும் ஆவியினாலும் அவர்களுக்காக நீங்கள் உழைத்து அவர்களை வெற்றி பெறச் செய்வதன் மூலமாக நமது அரசை மத்தியிலே நிறுவ முடியும் என சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜெய் பீம், ஜெய் பாரத். जिंदाबाद 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 बीएसपी जिंदाबाद 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 बीएसपी जिंदाबाद
जिंदाबाद जिंदाबाद बहन जी जिंदाबाद, जिंदाबाद जिंदाबाद बहन जी जिंदाबाद।
வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே பிஎஸ்பி வெல்கவே பிஎஸ்பி வெல்கவே ஜிந்தாபாத் 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 எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது இனி நடக்காது நடக்காது இனி நடக்காது எங்கள் ஓட்டில் காங்கிரஸ் ஆட்சி எங்கள் ஓட்டில் காங்கிரஸ் ஆட்சி நடக்காது இனி நடக்காது நடக்காது இனி நடக்காது எங்கள் ஓட்டில் பிஜேபி ஆட்சி எங்கள் ஓட்டில் பிஜேபி ஆட்சி நடக்காது இனி நடக்காது நடக்காது இனி நடக்காது நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் எங்கள் ஓட்டில் பகுஜன் ஆட்சி எங்கள் ஓட்டில் பகுஜன் ஆட்சி நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் எங்கள் ஓட்டில் மக்கள் ஆட்சி எங்கள் ஓட்டில் மக்கள் ஆட்சி நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் ஜிந்தாபாத் 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 சமாஜ் கட்சியின் சார்பாக நம்முடைய தேசிய தலைவருக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய ஏன் உலகத்திலேயே வீரத்தின் அடையாளமாக இருக்கிற பெகன்ஜி அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. வீரத்தின் அடையாளமாக சமத்துவ தலைவர் அவர்கள் செங்கோல் வழங்கி நம்முடைய பெகன்ஜிக்கு சிறப்பு செய்கிறார்கள். நம்மிடையே வருகை தந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ சதீஷ் சந்திர மிஸ்ரா அவர்களுக்கு நம்முடைய ஸ்ரீ சதீஷ் சந்திர மிஸ்ரா அவர்களுக்கு மாநில துணைத் தலைவர் மணிவண்ணன் அவர்களும் மாநில பொருளாளர் கல்யாண சுந்தரம் அவர்களும் மலர்கொத்து வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிற புதிய எழுச்சி ஸ்ரீ ஆகாஷ் ஆனந்த்ஜி அவர்களுக்கு டாக்டர் அப்சல்ஜி அவர்கள் மலர் கொத்து வழங்கி மரியாதை செய்கிறார்கள். இதோ இந்தியாவெங்கும் சுற்றி திளைத்திருக்கிற நம்முடைய பெகன்ஜி அவர்களை இன்முகப்படுத்த ஒரு இனிய பாடல் இதோ உங்களிடையே. தேடி வருங்க யாக வருது பாருங்க ஓட்டு கேட்டுதானுங்க ஓட்டுகளை போட்டு பாருங்க காலம் மாறும் பாருங்க கவலையெல்லாம் தீருங்க மாயாவதி சின்னம் தானுங்க பெகன்ஜி மாயாவதி சின்னம் தானுங்க இன்னாச்சுன்னா நல்லா சொல்லு இன்னாச்சுன்னா நல்லா சொல்லு இன்னாச்சுன்னா நல்லா சொல்லு யானை சின்னத்தை பார்த்து பாருங்க ஓட்டு கேட்டு தானுங்க ஓட்டுகளை போட்டு பாருங்க காலம் மாறு பாருங்க கவலையெல்லாம் தீருங்க மாயாவதி சின்னம் தானுங்க பெகன்ஜி மாயாவதி சின்னம் தானுங்க பிரதமர் என்று கூறு அக்கா மாயாவதி பிரதமர் என்று கூறு இனி தேசம் முழுவதும் ஒலி சொல்லு அக்கா மாயாவதி பிரதமராகணும் சொல்லு இந்த தேசத்தின் அடுத்த பிரதமர் தான் மாயாவதி அக்கா மாயாவதி இந்திய நாட்டுக்கு அடுத்த தலைமைதான் திரும்ப மங்கை மாயாவதி திரும்ப மங்கை மாயாவதி. ஜெய் பீம். பாராளுமன்ற தேர்தலில் 36 தமிழகத்தை சேர்ந்த வேட்பாளர்களையும் பாண்டிச்சேரி ஒரு வேட்பாளரையும் 37 வேட்பாளர்களை ஆதரித்து வாக்குடைய மதிப்பை சொல்கிறதுக்காக நம்மளுடைய தேசிய தலைவர் பெகன்ஜி மாயாவதிஜியை வருகை புரிந்துள்ளார். அவர்களை உங்கள் சார்பாகவும் மாநில கமிட்டி சார்பாகவும் மாவட்ட கமிட்டி சார்பாகவும் சட்டமன்ற கமிட்டி சார்பாகவும் செக்டார் கமிட்டி சார்பாகவும் பூத் கமிட்டி சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். 70 ஆண்டு சுதந்திர இந்தியாவில்
17 மக்களவை தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். அந்த 17 மக்களவை தேர்தலில் இன்றைக்கி நடக்கின்ற இந்த தேர்தலில் எல்லா கட்சி தலைவரும் இந்த வாக்கு சேகரித்துக்காக வந்திருக்கிறாங்க. இந்தியா முழுக்க போகிறாங்க. எல்லா கட்சியை சேர்ந்தவங்க வாக்கு சேகரித்துக்காக போகிறாங்க. ஆனால் நம்ம தலைவர் மட்டும் வாக்கு சேகரித்துக்கு மட்டும் வரல. வாக்கோடைய மதிப்புன்னா, வாக்கோடைய வரலாறுன்னா, அதோடைய தனித்தன்மைன்னா, அதோடைய சுயமரியாதைன்னா, அதோடைய கௌரவம்னான்னு சொல்கிறதுக்காக நம்மளுடைய தேசிய தலைவர் வந்திருக்கிறாங்க. அப்போ வாக்கோடைய வரலாறுன்றது எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு சொன்னால் அந்த வரலாறு சொல்லுவாங்க. இந்த ஓட்டு உரிமை மதிப்பை பற்றி, இதை பற்றி, வரலாறை பற்றி எந்த கட்சியும் சொல்கிறது கிடையாது. 1919 சவுத் பரா கமிஷன் வரும்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் ஓட்டு உரிமை கேட்குறார். ஓட்டு உரிமை கேட்கறக்கும் போது அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்காரங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னா, பள்ளிக்கூட வாசலே பார்த்ததில்ல, இவங்க போய் பாராளுமன்றத்தில் போய் என்ன பேச போகிறாங்க. அப்போ பள்ளிக்கூட வாசல் என்னும்போது நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய SC/ST மக்களாக இருக்கக்கூடிய வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் பள்ளிக்கூட வாசலே பார்த்ததில்ல. அதனால் அன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க கிண்டல் பண்ணுறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பத்திரிகையில் செய்தியில் வந்தது 1919. அது பிறகு சைமன் கமிஷன் வருது 1927. அப்பயும் பாபா சாஹேப் அம்பேத்கர் ரைட் டு ஓட்டுன்னு கேட்குறார். தந்தை பெரியார் கூட சென்னை மாகாணத்துக்கு வரும்போது தந்தை பெரியார் கூட சைமன் கமிஷன் முன்னாடி ஆஜராகி மக்களுடைய உரிமையெல்லாம் கேட்டார். அதே போல் பாபா சாஹேப் அம்பேத்கர் ரைட் டு ஓட்டுன்றது சைமன் கமிஷன் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் நம்மளுக்கு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய வட்டமேஜை மாநாட்டில் எல்லாருக்கும் ஓட்டு உரிமை. 21 வயது வந்தவர்களுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய 114% மக்கள்கிட்ட தான் ஓட்டு உரிமை இருந்தது. 86% மக்கள் கிடையாது. வெகுஜனாக இருக்கக்கூடிய பகுஜன் மக்கள்கிட்ட கிடையாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தார். அந்த ஓட்டு தான் இன்றைக்கி எல்லாரும் இந்த ஓட்டு சேர்க்கறதுக்கு எல்லாம் வராங்க. அன்றைக்கி ஓட்டு வாங்கி கொடுத்தோன்னா மகாத்மா காந்தி பாபா சாஹேப் அம்பேத்கர்கிட்ட உன் மக்களுக்கு என்ன வேணும், ஓட்டு கேட்டதுக்கு உன் மக்களுக்கு என்ன வேணும், பள்ளிக்கூடம் வேணுமா, பள்ளிக்கூடம் கட்டுறேன், நிலம் வேணுமா, நிலம் வாங்கி தரேன், வீடு வேணுமா, வீடு தரேன்ட்டுன்னு மகாத்மா காந்தி கேட்டார். பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்போ சொன்னார், இதெல்லாம் எனக்கு தேவை, என்னுடைய போராட்டமே வேறு, என்னுடைய போராட்டமே தன்மானத்துக்கு வேண்டிய போராட்டம்ன்றார். என்னுடைய போராட்டம் தன்மானத்துக்கு வேண்டிய போராட்டம். அதே போல தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி பெகஞ்சியை பார்த்து 8 தொகுதிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னாங்க. அந்த ஆதரவே வேண்டாம், எனக்கு தனித்து நான் பிஜேபியை வீழ்த்தியே தீர்வேனாங்க. அந்த கொள்கையில் பாபா சாஹேப் கொள்கையில் இன்றைக்கி முழு அடையாளமாக நம்மளுடைய பெகஞ்சி இருக்கிறாங்க. அதனால் அடுத்தது பெகஞ்சி பேச இருக்கிறாங்க. அமைதியாக உட்காந்து கேட்குறாங்க. ஜெய்பீம். நம்ம மாநில தலைவர் KM ஆம்ஸ்டங் அவர்களுக்கு ஜெய்பீம் வணக்கத்தை சொல்லிட்டு